கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. எதை பற்றி பேச போகிறேன்றது 90s கிட்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆடியன்ஸ் மோஸ்ட்லி 90s கிட் தான். 2K கிட்ஸ்லாம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கானுங்க. ஸோ சிம்பிளான விஷயம். நான் இதில் பார்த்துருக்கேன், சுட்டி டிவின்னு நினைக்கிறேன் சம்திங். அதில் தான் நான் வந்து இந்த ஹீ மேன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அப்போ நம்ம வீட்டில் டிவி கிடையாது. ஸோ நம்ம வந்து எங்கே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில், அப்புறம் எங்கள் அப்பத்தா வீட்டில். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு இருப்போம். பல சின்ன வயசு மெமரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபுல் எபிசோடையும் நான் முழுசாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கல. நமக்கு கிடைக்கிற கேப்பில் எப்போல்லாம் பார்க்க முடியுதோ அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய இடங்கள் அந்த கிரேஸ்கேல் கோட்டு தான் அவனோட பவர், அந்த வால் தான் அவனோட ஸ்குவாடு, அப்புறம் வரிப்புலி, அவ கூட இருக்க ஒருத்தி ஹீரோயினி, அப்புறம் அவங்க அம்மா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவன் கூட சண்டை போடுறதுக்காக. அவனை தான் இங்கே ஒரு கருப்பு கலரில் ஒரு நபராக காட்டியிருக்காங்க. இப்போ புலி வரப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் போன வீடியோலேயே. ஸோ புலி வந்துருச்சு. ஸோ வரிப்புலி வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்க இடத்த காட்டுறாங்க. பார்க்குறதுக்கு நம்ம வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும். பட் இது வேறு டைமென்ஷன் இருக்கக்கூட அதர் ஒரு எர்த்து மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த கிரேஸ்கேல் கோட்டை இருக்குல்ல, ஸோ அந்த ஊர், அந்த கிரகம்னு வச்சுக்கோ. அந்த ஊர் சொல்ல முடியாது, அந்த கிரகம். ஸோ அந்த கிரகத்தை காட்டுறாங்க, அப்படி தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஈகிள் பறக்குது, ஒரு கழுகு பறக்குது. ஸோ அந்த கழுகு தான் ஹீமனோட அம்மா. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த அம்மா. ஸோ அங்கே அந்த கிரேஸ்கேல் கோட்டையோட சக்தியை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்வே மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஆள், ஒரு ஈகிளாக மாறக்கூடியவங்க. இவங்க வந்து இவங்களுடைய ஆரிஜின் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி பூமியிலேருந்து அங்கே போனவங்க தான், அங்கே போய் அரசியாக மாறியிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் உள்கட்டையில் போய் பார்க்கல. நம்ம ஜஸ்ட் இந்த ட்ரெய்லர், டீசர் இதில் இருக்க ஒரு விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா பறந்து வர மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரி இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். ஏன் எடுத்தோம்னு தெரியணும்ல. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயம்லாம் மாட்டியிருக்கு. நாகர்கள் மாட்டியிருக்காங்க. ப்ரோ நீ என்ன ப்ரோ எதை தொட்டாலும் நாகர்கள்னு சொல்கிற? நான் எதுவுமே சொல்லப்பா. இந்த ட்ரெய்லர் நான் வந்தோடனே நேற்று நைட்டே எனக்கு பல மெசேஜஸ் வந்துச்சு. அந்த விடாது கருப்பு இருக்குல்ல, அந்த விடாது கருப்போட இதோட இன்டர் கனெக்ட் ஆகி நிறையா மெசேஜ் கிடச்சிச்சு. அது என்னோடய பர்சனல் மெசேஜ். ஸோ அதை நான் பேச விரும்பல. சிம்பிளாக எனக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜை நான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரேன். இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரெய்லரில் கூடிய மெசேஜ் தான் சொல்ல போகிறோம். நாகர்கள் எங்கே உள்ளே வந்தாங்க, அவங்கள பற்றியில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஹீ மேன் கேரக்டர் நடிச்சிருக்கிறது வந்து நிக்கோலஸ் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரோட டேட் ஆஃப் பர்த் பாருங்க, 29. ஸோ உங்களுக்கு ஒரு துணுக்கு மாதிரி இருக்கும். 29 மீன்ஸ் என்னென்னா, அந்த 2 வந்து 11 குறிக்கும். அதாவது 2 1 குறிக்கும். 9 இருந்து 9 11. ஸோ வில்லன் கேரக்டர் இருக்கணும்ல. இது வந்து கேஸ்டிங்னு சொல்கிறது வந்து, இந்த கேஸ்டிங் கொண்டு வராங்கல்ல, இந்த நபர்கள் ஃபுல்லாக சும்மாலாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் பிறக்கிறவங்கள தான் சூஸ் பண்ணி உள்ளே அப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு அல்கரிதம் போய்கிட்டு இருக்கு. அதாவது இது கம்ப்யூட்டரில் இருக்க அல்கரிதம் கிடையாது, இது வேறு அல்கரிதம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வில்லன் கேரக்டர் இருக்கான்ல, அந்த ஸ்கெலிட்டன், அந்த மண்டவுடுகாரே. ஸோ அந்த மண்டவுடுகாரனோட டேட் ஆஃப் பர்த், அந்த நடிச்சிருக்காருல, அவரோட டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது 26. அப்புறம் 26, இது 29 26. அப்போ 9 6 ஒரே நம்பர்ஸ் தானே, இங்கே மாதிரி தானே. அப்படின்னா ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை அப்படின்ற மாதிரி. இந்த சைடு இன்சைட் அவுட் சைடு அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக பாருங்கள். அந்த சைட்லேருந்து பார்த்தா, ஸோ இந்த சைடு 6 போட்டிருந்தோம், அந்த சைடில் பார்க்கும்போது 9 தெரியும். அந்த சைடில் 6 போட்டிருந்தாங்கன்னா இந்த சைடில் 9 தெரியும். ஸோ அப்போது இது 11 9னா அது 9 11. ஸோ எதிர்பிம்பம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒயிட் அண்ட் டார்க். ஸோ அந்த மாதிரி அது வில்லன், இது ஹீரோ. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுதா? சரி, ஹீரோயினி கேரக்டர் இருக்குல்ல, சேம் கேட்டகரி. அதாவது ஹீரோவோட டேட் ஆஃப் பர்த் 29 தானே. ஸோ அதே 29 இந்த ஹீரோயினி கேரக்டர் நடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும்தானா? அதையும் பாருங்கள். 29ன்றது வந்து 3 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோ, ஹீரோயினி, அவங்க அம்மா, அதாவது ஹீரோவோட அம்மா. 3 பேருக்கும் இந்த 29 டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து மந்த் மாறுது, பட் ஆனால் டேட் வந்து 29, அதாவது 11 9. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 11 9 மீன்ஸ் என்னென்னா 2 சேர்ந்து 1 அடித்தது. அதாவது 2 ஆற்றலாக பிரிந்தது முன்னோர்கள் வந்து ஒற்றை ஆற்றல்ன்ற 9ன்றது வந்து ஒட்டுமொத்த சுப்ரீம், இந்த ஒட்டுமொத்த இந்த இருக்க பார்க்குற கேலக்ஸி ஸ்பேஸு, இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கான மையம் வந்து இந்த 9ன்றது. இந்த 9க்கு அப்புறம் தான் இந்த ஒற்றை ஆற்றல் நம்ம சொல்லுவோம். ஸோ 9 தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துது. இது இந்த நியூமராலஜி என்ன சொல்கிறது,
கோல்டன் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 369 வந்து 3யும் 6யும் கண்ட்ரோல் பண்ணுறது 9. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 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 பவர் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது 9 கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ். அதனால தான் வில்லன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட். எல்லாருக்கும் 29 போட்டிருக்காங்க, அவங்களுக்கு 26 போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து பார்க்குறது 9, 11. ஸோ அது ஆற்றல். நான் ஒற்றை ஆற்றல், நான் அந்த 2 அடிக்கிறேன். இங்கே நடக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஒற்றை ஆற்றல் இருக்கு. அந்த ஒற்றை ஆற்றல் -5. அது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு முழுமை அடைய முடியலைன்றதுனால அது முழுமையடைந்த 2 ஆற்றல். அதாவது ஒற்றை ஆற்றல் தான் இது இருந்துச்சு, இதை 2ஆ பிரிச்சிச்சு, இதை 2ஆ பிரிச்சு இந்த பூமியில் சிறைய வச்சுச்சு. இந்த ஷார்ட் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக புரியும்னா லோக்கி சீரிஸ் பார்க்கணும். அந்த லோக்கி சீரிஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மேலும் மேலும் பயணிப்போம். இன்னொன்று செப்டம்பர் 9 ஒருத்தர் இருக்கார். அவரோட இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், கூட சண்டை போடுறது. அவரோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் ப்ரோ. இந்த நாகர்கள் பற்றி என்ன ப்ரோ சொல்ல மாட்டேன், மேட்ரு இருக்குது. இங்கே ஒரு நாகர்கள் வந்து ஒரு அதாவது பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுருவீங்க. அது கான்றது முடியும். என்ன கான்றதை நீங்கள் நல்லா பாருங்கள். கான்னா என்ன? கந்தன். அந்த நாகரோட பேர் என்னன்னா கோப்ரா கான். ரெப்டான்ஸ்னு ஒரு இனம் இருக்கு. அதாவது ரெப்டிலியன்ஸ் தான் ரெப்டான்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெப்டான்ஸ் ஒரு இனம் இருக்கு. குறிப்பா நீங்க நோட் பண்ண வேண்டியது இந்த கோப்ரா கான். கோப்ரா கான்ற வந்து இந்த கான்ற வார்த்தை, கந்தன்ற வார்த்தை. கந்தன் மலையில வந்து சிக்கந்தர். ஸோ உங்களுக்கு புரியுதா? இரட்டை தத்துவம். முருகனுக்கும் முஸ்லீம் கூட்டத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்றத சொல்லியிருக்கோம், முகலாய கூட்டத்துக்கும். ஸோ அதை கான்ற பேரை அட்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது கந்தனை குறிக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்குள்ளே நம்ம மைனூட்டாக போகும்போது ஏன்சியன்ட் ஈஜிப்ட் இருக்குல்ல, அது ஈஜிப்டோட அந்த பிரமிடு வருது, கனெக்ட் ஆகுது. பிரமிடு கீழே அண்டர்கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே இந்த ரெப்டான்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரெப்டான்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் சோர்ஸ் இருக்குது. அந்த பவர் சோர்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கனால அந்த ஹீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த குளிர் இடத்துல. அதுக்கு கீழே பாதாளத்தில் இந்த மேக்மா ஓடிக்கிட்டு இருக்கு, எரிமலை குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லைட்டை அமரப்போது, இந்த லைட் அமர்ந்துருச்சு. இதை சரி பண்ணுறதுக்காக விஷயங்கள்லாம் நடக்குது. அது வந்து நம்மளுடைய ஹீமேன்கிட்டலாம் போகுது. ஹீமேன்லாம் வந்து பார்த்து இது என்ன மேட்டர்ன்னு பார்க்குறாரு. இது கோப்ரா கான் தான் இதுக்கு இன்சார்ஜான்னு பார்த்துருக்காப்புல. இப்படிலான்னு பார்க்கும்போது அதை சரி ஃபுல்லாக அமர்ந்து போச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பவரை ரீசோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் பேசப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசர்கள்கிட்ட போகிறாங்க. இந்த அரசர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த லைட்டை, அதாவது உங்களோட எனர்ஜியை நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் இதுக்கு ரெப்டானோட கிங் எங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாகர்களோட தலைமையாக ஏற்றுக்கணும், நீங்கள் எங்களுக்காக வேலை பார்க்கணுன்றது சொல்ல வராங்க. அரச குடும்பங்கள் நாகர்களுடைய வேலை பார்க்குறதுல நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நாகர்களுக்கு அரச குடும்பம் வேலை பார்த்துச்சு. இப்போ அரச குடும்பம் நாகர்களுக்கு வேலை பார்க்கணும் வேற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி காட்டியிருக்க விஷயங்களை வந்து நீ கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கும்போது அதுக்கான வேலை பார்க்கும்போது அது மொத்தமாக அமர்ந்து போச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டாக நிறைய விஷயம் பண்ணப்படுது. அப்புறம் துரோகியாக தீர்மானிக்கப்படுது நம்மளுடைய கோப்ரா கான். அப்போ கோப்ரா கான் அரசர்களுக்காக வேலை பார்க்க போயிட்டான். அதாவது இந்த ஸ்கெலிட்டன் இருக்கான்ல, அவனுடைய முக்கியமான வாரியர் கூட்டத்தில் இந்த ரெப்டான்ஸ் கூட்டம் இருக்குது. நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் லேயர் பை லேயராக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு புரியாது. அதை இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இந்த ஸ்டோரி இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். இந்த ஹீமனை பற்றி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம இது உள்ளே போனோடனே எவ்வளோ மேட்ரு நமக்கு மாட்டுது பாருங்கள். அதாவது செகண்ட் எபிசோட் சீசனில், இந்த ஹீமேனோட செகண்ட் சீசனில் தான் இந்த நாகர்கள் உள்ளே வராங்க. இவங்க வந்து அவனோட கை எபிலிட்டி வந்து ரொம்ப தூரமாக போய் அட்டாக் பண்ணிடும். அவன்கிட்ட ஒரு ஸ்மோக்கிங் பவர் இருக்குது. ஒரு மாயை உருவாக்கி அடுத்தவங்களை அட்டாக் பண்ணிடுது. அதாவது மயக்கம் அடைய வச்சு அவங்கள கண்ட்ரோல் எடுக்கிறது. நாகர்கள் மனிதர்களை டோபமைண்டை கொடுத்து மயக்கம் மடைய வச்சு அவங்க கூட சேர்க்குறாங்கல்ல. ஸோ அதை ஒரு இலை மறைக்காய காட்டப்படுறது. இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீ கீழே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். நம்ம ட்ரெயிலர் டீசருக்குள்ளே போகல. ஃபைனலாக கந்தன் ஏமாந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். கந்தன் ஏமாந்தானா என்ன ப்ரோ மீனிங் கேட்டோம்ல, அதுக்கு தெளிவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே போனோம்னா இந்த விஷயத்த பண்ணோம்னா ஸ்கெலிட்டன் வந்து ஒரு 2-3 ஆட்களை ரெடி பண்ணுது. அவங்க டீமில் வேலை பார்க்குற ஆட்களை ரெடி பண்ணுது. அதில் நாகர்கள் வந்து ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதாவது ரொம்ப மோஸ்ட்லி ஸ்லேவாக வேலை பார்க்குறது, அந்த ஒற்றையாற்றலுக்கு ரொம்ப ஸ்லேவாக வேலை பார்க்குறது நாகர்கள் தான். ஸோ நாகர்கள் 3% இருக்காங்க. ஒரு வேலை பண்ணணும், இது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும் போது மற்ற 2 பேரும் நாங்கள் போகிறோம் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒன் வே ட்ரிப்பு, போனீங்கன்னா நாங்கள் உதவி செய்ய முடியாது, நீங்கள் செத்து கூட போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் 3வது இருக்க பைத்தியம் நாகருக்கு கோப்ரா கான் என்ன பண்ணுறாப்புல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாப்புல. இறங்கி ஒன் வே ட்ரிப்னு செத்துருவான்னு சொன்னோன்னே உள்ளே போய் நான் வெற்றிகரமாக போய் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி போகிறாப்புல. இதுதான் கந்தன் ஏமாந்தான். கந்தனை வந்து ஏமாற்றி உள்ள அனுப்பிவிட்டாங்க. ஒன்று ட்ரிப்பு ஜெயிச்சா நமக்கு வெற்றி, தோத்தா அவ்வளோதான், கோப்ரா கானோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு முடிக்கிறாங்க.
இது இந்த ஸ்கெலிட்டர் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காப்புல இல்லை, இவர் தான் இந்த ஒற்றை ஆற்றலை காட்டுறதுக்கு இந்த மண்டோடலாம் போட்டுட்டு நீல கலர் மண்டையை மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை காட்டியிருப்பாங்க. இந்த கிரேஸ்கல் கோட்டை இதுதான் தக்க பிடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கிரேஸ்கல் கோட்டைன்றது வந்து மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ மாஸ்டர், ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்குமே மாஸ்டர்னா அதான் மையம். ஸோ அதை அடையிறது தான் அந்த ஒற்றை ஆற்றலோட ஒரு குறிக்கோள். அதாவது ஒட்டுமொத்த இதுக்குமே கடவுளாகணும்னு ஆசைப்படுது. அதை ஆசைப்படுறது யாரு அப்படின்னா ஸ்கெலிட்டர்ன்ற மண்டோட்டுக்காரன். இந்த மண்டோட்டுக்காரனுக்கு அண்ணன் இருக்கான். ஸோ அந்த அண்ணன் தான் இந்த ஒட்டுமொத்தையும் சாம்ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி காட்டுது. ரெண்டாவதா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. இவரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்க்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்கும். வேறு டைமென்ஷனில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. பரிணாமம் நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏன் அப்படின்னா வேற ஒரு பரிணாமத்தில் இருக்கும் போது இங்கே பூமிக்குள்ள நேரடியாக வர முடியாது. ஸோ எதிரியாலையும் சரி முன்னோர்களாலையும் சரி வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஊடு எடுக்கணும். அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த டூல் இருக்குல்ல, ஹியூமன்ஸ் இருக்காங்களே, இந்த ஹியூமன்ஸை அவதாராக பயன்படுத்துறது. இதுதான் நம்ம ஊரில் அவதாரங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி தான் அவங்க மூளையை ஒட்டுமொத்தமாக டேக் ஓவர் பண்ணி அவங்களுடைய கான்சியஸ்குள்ளே அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் மகாபாரதம்னு நினைக்கிறேன், மகாபாரதம் இல்லை, ஆமாம் மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனனுக்கு ஒரு காட்சி அளிப்பார் கிருஷ்ணன் வந்து என்னை நன்றாக பார்த்தான்னு சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிண்டான ஒரு விஸ்வரூபம் சொல்லுவாங்கள்ல, அந்த விஸ்வரூபத்தை காட்டுறாப்புல. கிருஷ்ணன் அவன் கூட சக மனிதன் மாதிரி தான் இருக்கான். ஆனால் அந்த விஸ்வரூபத்தை காட்டும் போது அவனோட உண்மையான பவரை காட்டுற மாதிரி. உங்களுக்கு புரியுதா? அந்த நன்றாக பார் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து இதுக்குள்ளே இருக்க ஒரு ஆற்றல், நான் தான் அந்த கடவுள், இதை இந்த கிருஷ்ணன் ஒரு ஊடா பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணுறேன்றதை காட்ட வந்திருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே பார்த்துட்டீங்கன்னா இது ஸ்டெலஸ்டியல் சேல்ஸ்ன்னு ஒரு படம் இருக்கும்ல, இன்டர்னல்ஸ். இந்த இன்டர்னல்ஸ்ன்ற படத்தில் அந்த ஒரு ஹீரோயின் இருப்பா. அந்த ஹீரோயினி வந்து ஒரு தியான நிலைக்கு போனோடனே ஒரு பெரிய ஜெயிண்ட் கூட பேசுவாங்கள்ல, அந்த ஜெயிண்ட்னால பூமிக்குள்ள வர முடியாது. ஏன்னா அது பூமியோட மிகப்பெரிய ஒரு விஷயம். பூமி அதுக்கு உருண்ட மாதிரி தான். ஸோ அதனால் பூமிக்கு வர முடியாது. அது இந்த பூமிக்குள்ள ஒரு ஆளுல உள்ள ஊடுருவி விட்டு அவங்கள வேலை பார்க்க வச்சு இந்த மாதிரிலாம் செய்யும்ல. ஸோ சேம் கான்செப்ட். ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சரில் அதை எடுத்து கல்லா கட்டிட்டு போயிட்டானுங்க. நம்ம ஊரில் இருக்க விஷயங்கள் அப்படியே புராண கதையாக உட்காந்துருக்கு. அவன் அதை பெரிய லெவலில் பட்ஜெட் எடுத்து பல கோடியை சம்பாரிச்சு போயிடுறேன். சரி, இப்போ இதோட ஒட்டுமொத்த ஸ்டோரி, ஆர்ஜின் ஸ்டோரி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே இந்த கிரேஸ்கல் கோட்டையை காட்டுவாங்க. அது மண்டவுடால் உருவாக்கப்பட்ட மாதிரி தான் ஒரு பழங்கால ஒரு கட்டடம் மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப பழங்கால ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கோட்டைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதான் கிரேஸ்கல் கோட்டைன்னு பேர் வச்சுருப்பாங்க தமிழில். பட் அவங்கள எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இங்கிலீஷில் காமிக்கில் எப்படின்றது நம்ம படித்தது கிடையாது, தமிழ் சீரீஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிரேஸ்கல் கோட்டை உள்ளே வருது. அதுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஈகிள், அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. அங்கே வந்து ஸ்குவாட் இருக்குது, அங்கே பாதுகாக்கப்பட்ட ஸ்குவாட் இருக்குது. இந்த ஸ்குவாடு தான் சாதாரண அந்த மேன் அவரை வந்து சூப்பர் பவராக மாற்றுது. அந்த அல்டிமேட் பவர் எடுப்பாப்புல. அவர் அந்த கிரகத்தை சேர்ந்தவர் தான், அதாவது அந்த டைமென்ஷனில் இருக்க ஒரு கிரகத்தை சேர்ந்தவர். அவனை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த கிரேஸ்கல் கோட்டை வந்து கொஞ்சம் அச்சுறுத்தலான ஒரு நிலைமையில இருக்குது. எங்க சூப்பர்மேன் படம் பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து அவங்களுடைய அந்த கிரகம் அழிய போகிற டைமிங்கில் சரி ஒருத்தவனாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சூப்பர்மேனை பூமிக்கு அனுப்புவாங்க. இல்லை, இதே கான்செப்ட் அவங்க பரிணாமத்தில் ப்ராப்ளம் வருது. அவரை அவங்க அம்மா வந்து சேஃப்டி பண்ணி பூமிக்கு அனுப்புகிறாங்க. எப்படி பூமி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து மேபி பூமியிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து போய் அங்கே இளவரசியாக மாறுறாங்க. நம்ம புராண கதைகளை கூட இருக்குது. இங்கே இருக்க ஒரு பெண், பூலோகத்து பெண், தேவலோகத்து அரசன், 2 பேரும் திருமணம் பண்ணி தேவலோகத்தை கூட்டி போய் ஒரு பெண் ஒரு குழந்தை பிறக்கும்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பூலோகத்து ஆண், தேவலோகத்தோட பெண், இவங்கெல்லாம் இங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ண மாதிரி புராண கதையில் இருக்குது. தேடி பாருங்க. சூரியவர்மனா, அங்கோர்வால் கோயில் கட்டியிருக்காங்கல்ல, இந்த அங்கோர்வால் கோயில் கட்டின கதையிலையும் இந்த ஸ்டோரி வருது. ஸோ இதெல்லாம் சும்மா கிடையாது, சும்மா ஃபேண்டசி கதைலாம் கிடையாது. அவனுங்க அதை ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு சிஜி எஃபெக்ட் கொடுத்து உண்மையான உலகமாக காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாம் அதை வெறும் புறான்னு நினச்சி புருடா கதைன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டோரி வச்சு தான் அவன் உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்களை படைச்சிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஸ்டோரிக்கான உரித்தான ஆட்கள் நாம. இது புரியாமல் இருக்கீங்க. அதனால தான் நம்மளை மட்டும் இழுத்துக்க விடாமல் பார்த்துக்கிறானுங்க. சரி, இந்த ஹீரோ அங்கேருந்து தான் வந்தாருன்றலாம் தெரியும். ஒரு ஸ்டோருக்கு போகிறாரு. அந்த ஸ்டோரில் தான் அந்த கத்தி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு வகையில் அவர் கத்தி நம்மளோட கத்தின்னு தெரிஞ்சிருச்சு. அதை எடுக்கிறதுக்காக போகும்போது இது என்னோட கத்தி அப்படிலாம் பேசுகிறாரு. இங்கே மெசேஜ் சூப்பராக பாஸ் பண்ணப்படுது. நல்லா பாருங்க, இந்த ஹீரோ வந்து உட்காந்துருக்காப்புல அந்த ஸ்குவாடை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்குவாடு மொத்தமாக அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கத்தியை பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. யூனிவர்ஸ், ஸ்பேஸ், இதை பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் இருக்கும், உலக உருண்டை இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எப்பயுமே அவங்க ஐரோப்பாவை காட்டுவானுங்க, இல்லை பிரமிடு இருக்க ஈஜிப்டை காட்டுவானுங்க, ஸோ இல்லாட்டி அமெரிக்காவை காட்டுவானுங்க. ஆனால் அவனுக்கு காட்டின அந்த ஆங்கிள் நல்லா பாருங்க. இந்தியா இருக்குது,
இங்கே இருக்குள்ள மடகாஸ்கர் இருக்குது, இந்த பக்கத்து ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற நடுவில் இருந்தது என்னது, குமரி கண்டம். ப்ரோ நீ சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாத ப்ரோ அப்படின்னு சொல்கிறியா ப்ரோ? இப்போ ஒரு விஷயத்தை காட்டவா? இதே படத்தில் இன்னொரு சீக்வன்ஸில் அந்த நடந்து போகிற பாதை இருக்குல்ல, அந்த பாதை கீழே ஒரு மிகப்பெரிய மேப் வரைய போட்டிருக்கோம். அந்த மேப்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குமரி கண்டம் மேலே ஒரு கண்டம், இந்த ஒரு கண்டம், இந்த எல்லா கண்டத்தையும் கான்டினென்ட்டையும் அப்படியே லைனைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் இருக்க போது தான் இது காட்டப்படுது. இப்போ என்ன சொல்ல வரானுங்கன்னா, இதெல்லாம் குமரி கண்டத்தில் நடந்த ஸ்டோரின்னு சொல்ல வரானுங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த கிரேஸ்கல் கோட்டைன்றது எங்கேயோ இல்லை, பூமிக்குள்ள இருந்துச்சு. எப்படி அவதார்ன்ற படம் எங்கேயோ ஒரு நடந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, பேஞ்சோரான்னு சொல்லி. அந்த பேஞ்சோரான்றது வந்து பூமியில் இதுக்கு முன்னாடி இந்த குமரி கண்டம், அதாவது இந்த கண்டங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்துச்சுல, அதுக்கு பேர் பேஞ்சியான்னு சொல்கிறாங்க. படித்தா புரியும், இல்லைன்னா என்னத்த ஒன்றும் புரியாது. எக்ஸ்ட்ரா துணுக்குகள் என்னன்னா, சேட்டன் கிரகம் இருக்கும்ல, அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சனி கிரகத்துக்கும் பூமியில் இருக்க மனிதர்களுக்கும், அதாவது மனிதர்களுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. ஸோ அதுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டு, அவங்க அம்மா பேசுகிற சீக்வன்ஸ், இந்த ஆர்மர் வச்சுருக்க ஃபைட் நடக்கும். உள்ளுக்குள்ளே அவங்களே சண்டை போடுற மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூமியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஸ்குவாடை தானே தேடுறாப்புல, அங்கே மெசேஜ் வருது, ஐ ஃபாண்டட், நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தனியாக இருக்க மாதிரியும் ஒட்டுமொத்த ஸ்பேஸ் இருக்க மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும். அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 16:4 டைம் இருக்கும். அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16ன்றது என்ன, ஒரு மெசேஜ், 4ன்றது என்ன பிரிச்சா 13. ஸோ உங்கள்கிட்ட திரும்பவும் சொல்லியிருக்கேன், இந்த 16ன்றது வந்து 19ன்றதும் ஒரு மெசேஜ் இருக்குது, 4ன்றது 13ன்றது ஒரு மெசேஜ் இருக்குது. இது உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக நான் எடுத்து வச்சுருந்தேன், இந்த விடாத கருப்பில் இந்த மெசேஜ் வருதுன்றதை எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளிப்பை வேணால் இங்கே ஆட் பண்ணி விட்றேன். உங்களுக்கு ஏன் அந்த 4 வந்து 13 மாறுதுன்றது ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. பட் காமெடியாக சொல்லிட்டு போன மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் மெசேஜ். 1 3 எவ்வளவு? 4. தப்பு, 13. இதை பார், 1 3 1 3 13. அப்புறம் அந்த ஹீரோயின் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சி இங்கேருந்து ஒரு போர்ட்டல், ஸ்பேஸ் ஷிப் மூலியமா இருக்குமா பிடிச்சிக்கோ, நம்ம வேறு ஒரு பயணத்தை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்ஸையும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த கிரேஸ்கல் கோட்டைக்கு வந்துடுறாங்க. அங்கே நம்ம வரிப்புலி இருக்காப்புல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறங்கி கிரேஸ்கல் கோட்டைக்குள்ளே போகிறாங்க. வால் எடுக்கிறாங்க, ஃபைட் நடக்குது, நிறைய படுது. அப்போ அந்த ஸ்கெலிட்டர் மண்டோட தலைவன் வரேன். ஸோ இவங்களோட ஃபைட் நடக்க மாதிரி இருக்குது. அவங்க அம்மா மீட் பண்ணுறான். ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த சக்தி, கிரேஸ்கல் கோட்டை சக்தின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். இந்த 90s கிட்லாம் ரொம்ப அடாப்ட் ஆகிருக்கும் தமிழில் டப் பண்ணும்போது. இவங்க ஆனால் வேறு மாதிரி ஒரு வார்த்தையை டைலாக் பண்ணிட்டானுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கிரேஸ்கல் கோட்டை சக்தின்னு அதை நீங்கள் வச்சுருந்துடலாம். அது கொஞ்சம் இன்னும் யூனிக்காக 90s கிட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொன்று, இந்த 2 பரிணாமம் சொன்னோம்ல, கீழே மேலே, நம்ம காட்ஜிலா விஸ் காங்ன்றதுல கூட மேலே ஒரு உலகம் இருக்கும், கீழே ஒரு உலகம் இருக்கும். ஸோ காட்டியிருப்பாங்க. நம்மளோட இன்னொரு எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு தியரிலாம் இருக்குது, பூமிக்குள்ளே இன்னொரு இன்னொரு எர்த்து இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். நம்ம கூட சொல்லியிருக்கோம், அண்டார்டிகா அந்த பனி பிறந்த ஒரு பிரதேசத்துக்குள்ளே அடியில் ஒரு கேட்வே இருக்குது. அது ஓப்பன் பண்ண இன்னொரு எர்த்துக்கு போகக்கூடிய ஒரு கேட் இருக்குது. இதைத்தான் ஹிட்லர் கண்டுபிடிச்சாப்புல. அப்பெல்லாம் நிறைய இருக்குது, விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டப்படுது. பவர் எடுக்கிறாப்புல வில்லன் கேரக்டரை என்ட்ரி பண்ணுறாங்க. அந்த நாகலோகம், அந்த நாக சிம்பிள் போட்டு அங்கே தான் ஃபைட் நடக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. அது திரும்பவும் சொல்கிறேன், அந்த நாகர்களை பற்றி நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை படித்து பாருங்கள். அதாவது நம்ம சொல்கிற நாகர்கள் கிடையாது, இந்த காமிக்கில் அவங்க அடாப்ட் பண்ணியிருக்க நாகர்களுக்கும் அங்கே இருக்க சிமிலாரிட்டி, நம்ம சொல்கிற நாகர்களுக்கும் இவங்களுக்கு இருக்க சிமிலாரிட்டியை பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஏன் அதை மென்ஷன் பண்ணணும், இது ஏன் என் கண்ணில் படணும், இது ஏன் நான் ஒன்றும் சொல்லணும், இந்த ட்ரெய்லர்லேயே அதை வைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு விதிக்கப்பட்ட விஷயம், சொல்ல வேண்டியது இருக்குது, புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இருக்குது. கடைசி 2 பேர் சண்டை போடுற மாதிரி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், 26ம் 29ம் சண்டை போடுது, 9/11ம் 11/9ம் சண்டை போடுது. இதுக்கு ஒரு உருட்டல் கதை சொல்லுவாங்க, நம்ம ஒரு பைத்தியக்காரங்க, தமிழ் தேசிய கூட்டத்தில் இருக்க பைத்தியக்காரங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயம், 11னா ராவண இந்திரன், 9ன்றது வந்து ராமனா. ஏண்டா ராவணனும் பறக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற பஞ்சாயத்துல, அது மனித குலம் தோன்றுனப்ப நடந்த பஞ்சாயத்து. மனித குலம் தோன்றப்பையும் ராவணன் எங்க வந்தான்? என்ன லூசு மாதிரி, அடிப்படை புரிதலே இல்லை. ஸோ ஒட்டுமொத்த ஸ்டோரியிலையும், அதாவது இந்த ஒட்டுமொத்த கேலக்ஸி, சோலார் சிஸ்டம், இந்த ஒட்டுமொத்த பூமியிலையும் இருக்கக்கூடிய வரலாற்றில் குறிப்பாக அவங்க காட்டுறது 9/11க்கும் 11/9க்கும் இருக்க ஃபைட்டு தான். இவனுங்க ராவணனும் சண்டை போடுற விஷயங்கள் இது பெரிய ஒரு இம்பேக்டாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல லட்சம் ஆண்டுகளாகவே பல போர்கள் நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த 9/11 சேர்க்குறாங்கன்றதுக்கு இவங்க சொல்கிற அந்த சப்பர் ரீசன் வந்து இதுலேயே நீங்கள் முடங்கி போயிடணும். அதாவது இவங்க சொல்கிற வரலாற்று இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே மங்கிடுவீங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தேடவே மாட்டீங்க.
வெளியே லெவலில் தேட ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய இந்த ப்ராட் மைண்டை எந்த அளவுக்கு கொண்டு போகுன்றது உங்களுக்கு தெரியும். சும்மா சுருக்கமாக அந்த ராவணனும் இவங்க ஒரு சாதாரண மனிதர்களாக பிறந்து அந்த மனிதர்கள் ஆற்றல் எடுத்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி வாரில் நடத்திருக்காங்க. இதுக்காக ஒட்டுமொத்த இடத்துலையும் இதில் அட்ரஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் மூலாதாரமே 9/11 11/9 தான். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த மெசேஜ் கடத்தப்படுது. ஆனால் இவனுங்க மாற்றி உருட்டி என்னென்னத்தையோ குழப்பி விட்றானுங்க. வெளிச்சுக்க பொழைச்சிக்க.